டெல்லி இளவரசி. அத்தியாயம் 16. அது ஒரு அழகிய கனவு. விடிந்தும் விடியாதிருக்கும் அதிகாலை வேளை கனவு அது. உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த சுரதானியின் செவ்விதழ்களில் நாணம் கலந்த ஒரு குறுஞ்சிரிப்பு படர்ந்திருந்தது அக்கனவினால். அந்த அழகனும் அவளும் ஒளிந்து விளையாடும் ஆட்டத்தை தொடர்கிறார்கள். முதலில் அவன் கண்மூடி கொள்ள இவள் ஒளிகிறாள். அவன் தேடுகிறான், அங்கும் இங்கும் அலைகிறான். பூக்களின் நடுவிலும் புற்களின் இடையிலும் இலைகளின் இடைவெளிகளிலும் தேடுகிறான். அல்லி பூக்களுக்கு நடுவில் ரோஜாவாக மலர்ந்திருக்கும் அவளது பூமுகம் காட்டி கொடுத்து விடுகிறது அவளது இருப்பை. கண்டுபிடித்து விடுகிறான். மென்மையான உற்சாகத்தோடு அரவணைத்து கொள்கிறான். கனவு எனினும் உறக்கத்திலும் மயிர்கால்கள் சிலிர்த்தன சுரதானிக்கு. இடை குழைந்து அணிந்திருந்த மேகலை நழுவியது. அடுத்து இவள் முறை. இவள் கண்மூடி கொள்ள அவன் ஒளிகிறான். கண் பார்வையிலிருந்து மறைவதற்குள் வார்த்தைகளை இறைத்துவிட்டு செல்கிறான். இது நாள் வரை என்னை யாரென்று அறியாமல் ஒளிந்திருந்த உன்னை தேடி வந்து அடைந்தேன் அல்லவா? இப்போது என்னை தேடி நீ கண்டுபிடி என்று கூறிவிட்டு மறைந்தவன்தான். எவ்வளவு நேரமாக தேடியும் கிடைக்கவில்லை. அலைகிறாள், அரற்றுகிறாள், வந்துவிடு என்று கதறுகிறாள் சுரதானி. சோதிக்காதே என்னை என்று புலம்புகிறாள். எங்கிருக்கிறாய் என்று அலறுகிறாள். கண்ணின் பார்வையில் சிக்கவே இல்லை அந்த அழகன். உறக்கத்திலும் சுரதானியின் கண்ணீர் பட்டு தலையணனை நனைத்து கொண்டிருந்தது. இழந்துவிட்ட தவிப்பில் இதய துடிப்பு அதிகமாகவே இருந்தது. சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். தொலை தூரத்தில் எவளோ ஒருத்தி எதையோ மார்போடு அணைத்து கொண்டு ஓடுவது மட்டும் நிழலாக தெரிந்தது. கண்களை துடைத்து கொண்டு கூர்மையாக பார்க்கிறாள். ஓடும் அந்த பெண்ணின் தோள்களை மீறி எட்டி பார்க்கிறது ஒரு முகம். அவளது அழகனின் முகம்தான். அதிர்ந்து போகிறாள். அழகா, போகாதே, நில் நில், என்னை விட்டு போகாதே, என்னையும் அழைத்து கொண்டு போ. பித்து பிடித்தவள் போல பின்னாலேயே ஓடுகிறாள். கல்லும் முள்ளும் அவளது மலர் பாதங்களை பதம் பார்ப்பது கூட தெரியாமல் பாதச்சுவடுகளை குருதி தீற்றல்கள் அடையாளம் காட்ட எதையும் பொருட்படுத்தாது ஓடுகிறாள். தூரத்தே அழகன் கை அசைத்து விடை பெறுவது தெரிகிறது கண்டு ஓட்டத்தில் வேகம் எடுக்க எதிரே இருந்த தாழ்ந்த மரக்கிளை ஒன்று அவளது தலையை முட்டிவிட்டு முரட்டுத்தனமாக சிரிக்க சட்டென்று கண் விழித்தாள் சுரதானி. கனவில் பட்ட அடி நனவிலும் வலித்தது. கண்களில் நீர் கோர்த்து வழிந்திருந்தது. ச, எத்தனை மோசமான ஒரு கனவு இது! என் மனம் எண்ணிய அடுத்த நொடி கண்கள் அந்த அழகிய விக்கிரகத்தை, அழகனை தேட ஆரம்பித்தன. எங்கே போனது? இரவு என்னோடு தானே இருந்தது. அணைத்தபடியே தானே உறங்கி போனேன். கை நழுவி கீழே விழுந்து விட்டதா? ஐயோ, அடி ஏதும் பட்டிருக்குமோ? பதறினாள் சுரதானி. தேக்கு மர கட்டிலின் கீழே குனிந்து தேடினாள். மொத்த அறையையும் புரட்டி போட்டாள். மூளை முடுக்கு என இடைவெளி விடாமல் ஆராய்ந்தாள். அவள் நேசிப்பதை காணவில்லை. காலையில் கண்ட கனவு வேறு அவளை கலவரப்படுத்தியது. அழுகையும் ஆற்றாமையும் பெருகியது. யாரங்கே? யாராவது உள்ளீர்களா இல்லையா? அவளது அலறல் சுவர்களில் பட்டு எதிரொலித்தது. அவளை தீண்ட வந்த காற்றும் எதற்கடா வம்பு என்று சாளரம் கடக்காமல் நின்று கொண்டு பார்த்தது. இளவரசியின் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் அந்த பணிப்பெண். அதே பணிப்பெண். என்னம்மா, என்ன வேண்டும் இளவரசியாரே? கேள்வியிலேயே ஒரு தயக்கம் தெரிந்தது. எங்கே எனது நேசம்? எங்கே எனது மணவாளர்? வார்த்தைகள் தெரித்தன இளவரசியிடம் இருந்து. புரியவில்லை சுல்தானியாரே, யாரை கேட்கிறீர்கள்? தலை குனிந்தபடியே பதில் சொன்னால் அந்த பணிப்பெண். நேற்று வரை என்னோடு இருந்தாரே, அவரைத்தான் கேட்கிறேன். என் உயிரை காணவில்லை என்கிறேன். மாற்று மதத்தவரின் இறைவனின் உருவம் என்று நீ கூட ஏதோ சொன்னாயே, அந்த அவரைத்தான் கேட்கிறேன். எவர் நுழைந்தார் என் அறையில்? எவர் தொட்டார் அவரை? எங்கே அவர்? உடனடியாக பதில் கூறாவிடில் இங்கேயே உன்னை கொன்று விடுவேன். வெறி பிடித்தவள் போல அலறினாள் சுரதானி. மன்னிக்க வேண்டும் தாயே, அரசர் அந்த விக்கிரகத்தை ஒரு நாட்டிய குழுவிற்கு பரிசாக அளித்து விட்டார். அவர்கள் வேண்டியதால், அரசரின் கட்டளையை மீற முடியாததால் நான் தான் தாங்கள் உறங்கிய பின்பு அதனை எடுத்து சென்று அவர்களிடம் தந்தேன் என்றால் பணிப்பெண் பயந்தபடியே. என்ன, எடுத்து சென்றாயா? என் அனுமதி இல்லாமலா? அதற்கு பதிலாக என் உயிரையே எடுத்து விட்டிருக்கலாமே நீ. தந்தைக்கு தெரியாது நான் அதன் மீது கொண்ட நேசம், அதனால் உத்தரவிட்டிருக்கலாம். ஆனால் நீ அறிவாய் அல்லவா? பிறகு எப்படி எடுத்து செல்ல துணிந்தாய்? எவர் கொடுத்த துணிச்சல் உனக்கு? ஆவேசமானாள் சுரதானி. இல்லை இளவரசி, தாங்கள் கொண்ட பிரேமத்தை பற்றி சுல்தானிடமும் கூறினேன். பிரிக்க இயலாது என்றேன். மாற்று மத இறைவனின் உருவம் என்பதாலேயே தங்களிடமிருந்து பிரிக்கச் சொல்லி கடுமையான உத்தரவு.
ஓ, எல்லோரும் இணைந்தே என்னை கொல்லத் துணிந்திருக்கிறீர்கள் போலும். எவரையெல்லாம் என்னவர்கள் என்று எண்ணி இருந்தேனோ இதுவரை அத்துணை பேரும் சேர்ந்து செய்திருக்கிறீர்கள் இந்த கொடும் செயலை. அவர் முகம் காணாமல் அவரோடு உறவாடாமல் இது நாள் வரை நான் எதையுமே செய்ததில்லை என்பதை முழுவதுமாக அறிந்த நீயும் எனக்கே துரோகம் இழைத்திருக்கிறாய். எனக்கே தெரியாமல் என் அவரை திருடிச் சென்று தந்திருக்கிறாய். இந்த கைகள்தானே அவரை என்னிடமிருந்து பிரித்தன. இந்த கைகள்தானே என் உயிரை என்னிடமிருந்து பிரித்தன. எனக்கே உரித்தானவரை என் அனுமதியின்றி தொட்டது இந்த கைகள்தானே. இனி இவை வேறு எதற்குமே இல்லாது போகட்டும் என்று வெறி பிடித்தவள் போல அலறிய சுரதானி அருகில் இருந்த குறுவாளை எடுத்து அந்த பணிப்பெண்ணின் 2 கரங்களிலும் மாறி மாறி குத்தினாள். வலி தாங்காமல் அலறினாள் அந்த பணிப்பெண். இரத்தம் தரை தொட ஆரம்பிக்க சுரதானிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அலறியபடியே அறையை விட்டு ஓடினாள். கைகளெல்லாம் இரத்தம் வழிய ஓடி வந்து கொண்டிருந்த பணிப்பெண்ணை கண்டு அவ்வழியே சென்று கொண்டிருந்த அமைச்சர் பதறிப்போய் அவளை நெருங்கினார். என்னவாயிற்று? எவர் செய்த கொடூரம் இது? பரபரப்பாக கேட்டார். அமைச்சரே, இளவரசி இளவரசி, அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது போலும் என்று கூறிக்கொண்டே மயங்கி விழுந்தாள் அவள். வீரர்களே, இவளை உடனே சிகிச்சைக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று உத்தரவிட்ட அமைச்சர் வேகமாக சுல்தானின் அறையை நோக்கி நடந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 17. தனது மகளான இளவரசியின் அறையில் அமைச்சரோடு நுழைந்த டில்லி சுல்தான் மிரண்டு போய் நின்றார். எதிரே தலைவிரி கோலமாக முகத்தில் இரத்த சிதறல்களோடும் ஆவேசம் கலந்த வெறியோடும் கையில் கிடைப்பதையெல்லாம் தூக்கி எறிந்து உடைத்து கொண்டிருந்த சுரதானியை கண்டார். அறை முழுவதும் உடைக்கப்பட்ட கண்ணாடி மற்றும் பீங்கான் பொருட்களின் சிதறல்கள் இறைந்து கிடக்க அதன் மேலேயே அங்கும் இங்கும் ஓடி அலைந்த இளவரசியின் கால்களில் இருந்து வடிந்த குருதி தரையெங்கும் ஆங்காங்கே தேங்கி இருக்க எடுத்து வீசிய பொருட்களால் திரைச்சீலையும் அதை தாண்டிய சுவர்களும் காயப்பட்டு உடைந்திருக்க உண்மையாகவே தன் மகளுக்கு சித்தம் கலங்கிவிட்டதோ என்று அதிர்ச்சி கலந்த கவலை சுல்தானை தாக்கியது. உடன் வந்த அமைச்சரோ கதி கலங்கி போய் நின்றிருந்தார். மகளே, என்ன இது? ஏன் இந்த கோலம்? என்னவாயிற்று உனக்கு? பதறிப்போய் வார்த்தைகளை இறைத்தார் சுல்தான். யாரது? ஓ, தந்தையாரா? இருக்கிறேனா இல்லையா என்பதை உறுதி செய்ய வந்தீர்களா? கொல்லச் சொல்லி உத்தரவிட்டோமே, முழுமையாக முடிந்ததா இல்லையா என்பதை காண வந்தீர்களா? அலறினாள் சுரதானி. என்ன உளறுகிறாய்? நான் உன்னை கொல்ல சொன்னேனா? என்னவாயிற்று உனக்கு? கோபமாக கேட்டார் சுல்தான். கொல்லாமல் வேறென்ன? நான் உயிருக்கு உயிராக நேசித்தவரை என்னிடமிருந்து பிரித்து வேறு ஒருத்தியிடம் கொடுத்து விட்டதோடு அல்லாமல் என்ன செய்தேன் என்ற கேள்வி வேறா? மறுபடியும் கத்தினாள் சுரதானி. மகளே, அது மாற்று மதத்தவரின் இறை உருவம். நீ விரும்பி விளையாடும் பொம்மை அல்ல. அது மட்டுமின்றி அதன் மேல் நீ கொண்ட நேசமே தவறு. நேசம் கொள்வது தவறா? அப்படியெனில் நீங்கள் என் மீது கொண்ட பாசமும் தவறா? பிடித்த ஒன்றை நேசிப்பது குற்றமெனில் அதனை நான் திரும்ப திரும்ப செய்வேன், ஆவேசமாக பதிலளித்தாள் சுரதானி. உனக்கு புரியவில்லை சுரதானி. முகலாய சக்கரவர்த்தியின் மகள் நீ. ஒட்டுமொத்த முகலாயர்களின் பிரதிநிதி நான். என் மகளான நீ விரும்புவது மாற்று மதத்து மனிதன் என்றாலே ஏற்க முடியாத ஒன்று எனும்போது நீயோ ஒரு விக்கிரகத்தை நேசிக்கிறேன் என்கிறாய். உலக வாழ்க்கைக்கு ஒவ்வாத விஷயம் இது. இதை ஒரு காலம் என்னால் ஏற்கவே இயலாது. அப்படியெனில் உங்கள் மகளை மறந்துவிடுங்கள் தந்தையே. மதமா மகளா என்ற பின்பு மதமே பிரதானமாக போகிறது உங்களுக்கு என்ற பின்பு என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள். இப்படியே அவரை நினைத்து உருகி சித்தம் கலங்கி சாகிறேன். புறப்படுங்கள் முதலில் இங்கிருந்து என கூறி கையில் பிடித்திருந்த ஜாடி ஒன்றை வீசி எறிந்தால் வாசல் நோக்கி. அது சுவர்களில் பட்டு துண்டுகளாக சிதறியது. மகளே சுரதானி, நான் உன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவன் என்பதை நீ அறிவாய். சொல்வதை கேள். அமைதியாக இரு. இறைவனின் உருவத்தோடு எல்லாம் வாழ்க்கை நடத்த முடியாது. நீ காட்டிய இந்த நேசத்திற்கு பதில் அன்பு கூட செலுத்த இயலாது அந்த விக்கிரகத்தால். அது வெறும் உலோகம் அம்மா, அவ்வளவுதான். புரிந்து கொள்ள முயற்சி செய்யம்மா. சுல்தானின் குரல் தழுதழுத்தது. என்னவர் வெறும் உலோக விக்கிரகமா? உளராதீர்கள் தந்தையே. உங்களால் தான் அவரை புரிந்து கொள்ள இயலவில்லை. மாற்று மதம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும் உங்களுக்கு மகளின் நேசத்துக்கு உரியவர் என்பது புரியாது. வேறென்ன சொன்னீர்கள்? உலகம் இதனை ஏற்காதா? ஏன் ஏற்காது?
நாம் வணங்கும் இறையால் அருளப்பட்டது என குரானை வழிபடுவதும் அதனை பின்பற்றுவதும் மூட நம்பிக்கையா? உலகம் அதனை ஏற்கவில்லையா? குரான் வெறும் புத்தகம்தான் என்று உங்களால் சொல்லிவிட இயலுமா? அதே போலத்தான் அந்த விக்கிரகத்துக்கு உள்ளிருக்கும் எனது நாயகனும். அவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு சிரிக்கிறார், பழகுகிறார், விளையாடுகிறார். என் துக்கத்திற்கு எல்லாம் தோள் கொடுத்து ஆதரவளிக்கிறார், என் மகிழ்ச்சியினை கொண்டாடுகிறார். இவை அத்தனையும் நான் அனுபவித்து உணர்ந்த ஒன்று. வெறும் விக்கிரகத்தால் இவையெல்லாம் சாத்தியமா? அவர் எனக்கானவர் என்று நான் ஒருவரை தேர்ந்தெடுத்த பின்பு சரியா தவறா என ஆராய என்னிடம் கேட்டிருக்க வேண்டுமே தவிர, எனக்கே தெரியாமல் அவரை வேறொருத்திக்கு தாரை வார்ப்பதுதான் தந்தையின் தர்மமா? நான் கொண்ட நேசம் பொய் எனில் இங்கு நாம் கொண்ட நம்பிக்கை எல்லாமே பொய்தான். தந்தை, தாய், மகள் என்ற உறவு நிலை கூட பொய்தான். சக மனிதர்களிடம் காட்டும் அன்பு கூட பொய்தான். இப்படி பொய்யான ஒரு உலகத்தில் என் உணர்வுகளை புரிந்து கொள்ளவே முயற்சிக்காத ஒரு இடத்தில் உயிர் வாழவே எனக்கு விருப்பமில்லை. வெளியேறுங்கள் இங்கிருந்து, முதலில் என் முடிவினை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்றவள் அருகில் எரிந்து கொண்டிருந்த பீங்கானால் ஆன எண்ணெய் விளக்கினை தூக்கி சாளரத்தில் எரிந்தாள். அது அங்கிருந்த திரைச்சீலைகளை எரிக்க ஆரம்பித்தது. ஒரு சீலையை உருவி தனது மெத்தையின் மீது வீசினாள். அதுவும் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. சுற்றிலும் தீ மூட்டினாள். அறையின் மூலை முடுக்குகளில் எல்லாம் தீ பரவ ஆரம்பித்தது. டில்லி சுல்தானும் அமைச்சரும் என்ன செய்வது என்றே தெரியாமல் அதிர்ந்து போய் செயலற்று நின்றிருந்தனர். அரசே, ஏதாவது செய்யுங்கள். இளவரசியின் நிலை மோசமாகிவிடும். ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துங்கள். நடப்பவற்றை பிறகு பார்த்து கொள்ளலாம். யோசிக்க முற்பட்டு நம் மகளை இழந்து விடாதீர்கள், அலறினார் அமைச்சர். அமைச்சரின் அலறல் சுல்தானை சுய நிலைக்கு மீட்டு வந்தது. மகளே, அமைதியாக இரு. இந்த பக்கம் ஓடி வந்துவிடு. தீப்பிழம்புகள் உன்னை சூழ்கின்றன பார், ஓடி வந்துவிடு, அலறினார் சுல்தான். முடியாது. நான் நேசித்தவர் இல்லாமல் என்னால் உயிர் வாழ இயலாது. மாற்று மதத்தின் இறைவன் என்றுதானே அவரை வெறுக்கிறீர்? இதோ அவரை நேசித்த பாவத்திற்கு என்னையும் வெறுக்க முயலுங்கள். நிகழ்காலத்தில் இறைவனை எவராலும் அணுக முடியாது என்றுதானே சொல்கிறீர்கள்? நான் இறந்தாவது அவரை அடைவேன். அதை தடுக்க உங்கள் எவராலும் முடியாது, திட்டவட்டமாக கூறினாள் சுரதானி. மகளே, பிடிவாதம் வேண்டாம், சொல்வதை கேள். உனக்கு அந்த விக்கிரகம்தானே வேண்டும். அது இறையோ எதுவாயினும் நான் மீட்டு தருகிறேன். இது உன்மீது ஆணை. மறுபடியும் உன் மணவாளனை காண நான் வாய்ப்பளிக்கிறேன். இது உறுதியம்மா. நான் தொழும் அல்லாவின் மீது ஆணை, அதை மீட்டு தருகிறேன். வந்துவிடம்மா இந்த பக்கம், கதறி அழுதார் சுல்தான். மறுபடியும் அவரை காண முடியுமா? அல்லாவின் மீது ஆணை என்று கூறுகிறாரே தந்தை. இனி அவராலேயே அதை மீற முடியாது. மறுபடியும் மணாளனை காணும் வாய்ப்பினை நழுவவிடக்கூடாது. தனக்குள் முடிவெடுத்த சுரதானி வாசல் நோக்கி ஓடி வந்தாள். தந்தையே, இம்முறை என்னை காப்பாற்றி விட்டீர்கள் என்ற எண்ணத்தில் ஏமாற்ற எண்ண வேண்டாம். அப்படி ஏதேனும் நடந்தால் உங்கள் கண் முன்பே என் கழுத்தை அறுத்து கொண்டு மரணிப்பேன், உறுதியாக கூறினாள் சுரதானி. இல்லை அம்மா, இல்லை. இதோ உடன் கட்டளையிடுகிறேன் என்றவர், அமைச்சரே, உடன் ஒரு சிறு படையை அந்த குழுவினரை தேடி அனுப்புங்கள். அந்த விக்கிரகத்துக்கு பதிலாக எவ்வளவு பொன் கேட்டாலும் கொடுங்கள். கொடுக்க மறுத்தால் அவர்கள் அத்துணை பேரையும் கொன்றுவிட்டாவது அதனை மீட்டு வர சொல்லுங்கள், ஆவேசமாக கட்டளையிட்டார் சுல்தான். அரசே, இது தவறல்லவா? கொடுத்த வாக்கை நாமே மீறுவது போல் ஆகுமே, மெல்லிய குரலில் கேட்டார் அமைச்சர். என் மகளுக்காக என் மதத்தின் சட்ட திட்டங்களையே மீற துணிந்த பிறகு கொடுத்த வாக்கு என்பதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்ல அமைச்சரே. என் மகள் மட்டும் முக்கியம். அவளுக்காக நான் எதையும் செய்வேன். சொன்னதை செய்யுங்கள், அதட்டலாக கூறினார் சுல்தான். அப்படியே ஆகட்டும் அரசே என கூறிவிட்டு தயக்கமாக சென்ற அமைச்சரே, நில்லுங்கள். உங்கள் எவரையுமே நான் இப்போது நம்ப தயாராக இல்லை. என் மணவாளரை கொண்டு சென்ற அந்த குழுவினரை தேடி செல்லும் படையினரோடு நானும் செல்கிறேன். அவர்களிடமிருந்து என்னவரை மீட்டு வரும் வரை என்னால் பொறுக்க இயலாது. நானும் செல்வேன் படையோடு என்றாள் சுரதானி. மகளே, காடு மேடெல்லாம் சுற்றி தேட வேண்டி வரும் அவர்களை. நம் வீரர்கள் நிச்சயம் அவர்களை பிடித்து விக்கிரகத்தை மீட்டு வருவார்கள். நீ எதற்கு அம்மா வீணாக? சுல்தான் கூறி முடிக்கும் முன்பு, எடுத்த முடிவினை மாற்றிக்கொள்ளும் பழக்கம் எனக்கு இல்லை தந்தையே. என்றாலும் மறுபடியும் அவரை காண வேண்டும் என்பதற்காக மட்டுமே உயிரோடு இருக்க நான் விரும்புகிறேன். அவசியம் நான் படையுடன் செல்வேன். எங்கே சென்றிருக்கிறார்கள் அக்குழுவினர்? கேட்டாள் சுரதானி. திருவரங்கம் நோக்கி என்பதாக தகவல், என்றார் அமைச்சர் தயக்கமாக.
அப்படியா? உடனே திருவரங்கம் நோக்கி செல்லலாம். படையினை உடன் தயார் செய்யுங்கள் அமைச்சரே, கட்டளையிட்டார் சுல்தான். அதே நேரம் டில்லியிலிருந்து 10 கல் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதியில் அழகிய மணவாளரோடு பயணித்து கொண்டிருந்தால் பின் சென்ற வள்ளி. அதிகாலை ஆயிற்றே, மணவாளருக்கு அமுதூட்ட வேண்டுமே என்ற எண்ணம் மேலோங்க வழியில் ஒரு பெரும் மரத்தடியில் இளைப்பாறினால் குழுவினரோடு. முதலில் நீராட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற அழகிய மணவாளரின் அலங்காரங்களை களைய ஆரம்பித்தால் பின் சென்ற வள்ளி. மேலாடையையும் இடை துணியையும் களையும் போதே தன்னையும் மீறி கலங்கினாள். மாற்று மதத்தினல் ஆயினும் எத்துணை அழகாக அலங்கரித்திருக்கிறாள் அந்த பெண்! எத்துணை சிரத்தையாக செய்திருக்கிறாள்! விக்கிரகத்தின் கன்னத்தில் இருந்த உதட்டுச் சாயம் அவளது பேரன்பினை பறைசாற்றியது. அடடா, கள்ளம் கபடமற்ற அன்பு கொண்ட பெண்ணை ஏமாற்றிவிட்டு நாம் வந்துள்ளோமே என ஒரு கணம் தயங்கினாலும், உலகத்திற்கே சொந்தமான இவரை தனக்கே உரிமையாக்கி கொள்ள நினைத்த அவள் செய்ததும் தவறுதான் என்ற எண்ணம் தோன்ற தன்னையே தேற்றிக் கொண்டாள். நீராட்டுதல் முடித்து அழகிய மணவாளருக்கு தகுந்த உடை அணிவித்து தமது வழக்கப்படி பூஜைகளை முடித்து திரு அமுது செய்து முடித்து இவர்கள் இங்கிருந்து திருவேங்கட திருமலை நோக்கி நகர, சரியாக அதே நேரம் சுரதானியை பல்லக்கில் சுமந்து கொண்டு சுல்தானின் படை திருவரங்கம் நோக்கி கிளம்பியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.